கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் டிராக்டரை இயக்கி விவசாயிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் தொகுதிக்கு உட்பட்ட அம்மாப்பட்டி, உள்ளியக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அத்தொகுதியின் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கன்னிமேய்க்கிப்பட்டி பகுதிக்கு சென்ற அவர் டிராக்டரை இயக்கி விவசாய மக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்களிடம் பேசிய செந்தில்நாதன், தேர்தலில் வெற்றி பெற்றால் வேடசந்தூர் பகுதியில் வறட்சியை போக்கி விவசாயம் செழிக்க தண்ணீர் வசதி ஏற்படுத்த முயற்சி எடுப்பதாக உறுதியளித்தார். விவசாயம் ஏற்கனவே நல்லா செழிச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்த தொகுதி இந்த வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி. இப்போ கடுமையான வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை முழுமையாக இருக்கிறது. அந்த குடிநீர் பற்றாக்குறை முழுமையாக தீர்த்து வைக்கணும். குடிநீருக்கு மட்டும் தண்ணி இல்லாம விவசாயத்துக்கும் சேர்த்து தண்ணி எடுத்து வந்து கொடுத்து, முந்தைய நிலைமை எப்படி இருந்ததோ முந்தைய காலத்துல அது போன்ற விவசாயம் இந்த ஏரியாவில் கண்டிப்பாக செழிக்கணும். இதுவரைக்கும் நம்பிக்கை விடாம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய விவசாயிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக சொல்றேன், மற்ற பாராளுமன்ற வேட்பாளர் மாதிரி நான் உங்ககிட்ட பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு போறதுக்குள்ள உறுதியாக குடிநீருக்கு மட்டும் இல்லை, விவசாயத்துக்கும் சேர்த்து இங்க கண்டிப்பாக நாங்கள் தண்ணீரை எடுத்துட்டு வந்து கொடுத்து, முன்ன எப்படி நீங்க விவசாயம் செஞ்சீங்களோ அதே போல விவசாயத்தை கண்டிப்பாக நாங்கள் விவசாயிகளை கண்டிப்பா நாங்கள் காக்கின்ற அரசாக பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு